உழவர் அனைவருக்கும் பெருங்கணவன் காட்சி அன்பும் பாசமும் கலந்த வணக்கங்கள். இப்போ நாம் CFOP பிகினர் மெத்தட் கற்றுக்கிட்டு இருக்கோம். இந்த காணொலியில் குறிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா F2L ப்ராக்டிஸ் நோட். நீங்கள் ஏற்கனவே F2L அடிப்படைகள், F2L எப்படி சேர்த்துறது இதெல்லாம் கண்டிப்பாக கற்றுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் இந்த கற்றெல்லாம் இல்லாமல் வந்திருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, அதை பார்த்து கற்றுக்கிட்டு வாங்க. ஏற்கனவே கற்றுருந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. சரி, வாங்க நாம் F2L ப்ராக்டிஸ் மோடுக்கு போகலாம். இந்த காணொலி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை நீங்கள் தனியாக பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி வரிசையாக பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறத அன்போடு கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம F2L ப்ராக்டிஸ் மோடுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம F2L ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு கிராஸ் நல்லா போட தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கிராஸ் போட தெரியல, F2L பற்றி தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்கும், அதை பார்த்து கற்றுக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் போகலாம். சரிங்களா? சரி, இப்போ நாம் ப்ளஸ் போட்டுட்டோம். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணோம், நம்ம F2L பேரை க்ரியேட் பண்ணி இன்சர்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் இல்லையா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல F2L பேருக்கு ஏதாவது மேலே ஒரு கார்னர் பீஸும் ஒரு எட்ஜ் பீஸும் ரெண்டு இருக்குதான்னு பார்ப்போம். சரி, இப்போ உதாரணமாக பாருங்களேன், இந்த ரெட்டு, க்ரீனு, ஒயிட். அது அப்படின்னா ரெட் க்ரீன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்குறேன். இல்லை, இருக்குது. இங்கே பாருங்கள், ரெட்டு க்ரீன். இப்போ இந்த பீஸும் இந்த டாப் பீஸும் நம்மளுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், இப்போ நம்ம பீஸ் கொண்டு வந்ததுனால அடுத்து இது என்ன மெத்தட் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். அதுக்கு முன்னாடியே இதோட இடத்துல கொண்டு போய் வச்சுக்குவோம். ரெட்டு, ஸோ க்ரீன் அப்படிங்கிறனால ப்ளூ. இந்த பீஸ் இங்கே தான் வரணும். இப்போ நம்ம முடிவு பண்ணிட்டோமா? இப்போ இது என்ன மெத்தட், நம்ம 3 டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, 3 டெக்னிக்ஸில் இது எந்த டெக்னிக் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். மேலே ரெண்டுமே சேம் கலர் ஆகுது. ரெண்டுமே சேம் கலராக இருந்துச்சுன்னா அது செகண்ட் டெக்னிக். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம செகண்ட் டெக்னிக் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம், நமக்கு ஒயிட் கலர் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டை ஹைட் பண்ணி நம்ம இந்த பீஸை கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட்டை ஒயிட் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவேன், ஃப்ரண்ட் அதாவது இந்த கார்னர் பீஸை இங்கே கொண்டு வந்து ஹைட் பண்ண போகிறேன். அப்படி ஹைட் பண்ணும்போது இந்த பீஸை நம்ம வந்து கலைச்சிடக்கூடாது. அது மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா இது ஏற்கனவே சேரல. ஓகே, இதை நான் இப்போ கீழே கொண்டு வரேன், இங்கே ஹைட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா அது சுத்தமாக பாதிப்படக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் இந்த பீஸு இங்கே கொண்டு வரணும். இப்போ என்ன பண்ணுறேன், சுற்றி இதை மட்டும் சுற்றுறேன். பாருங்கள், இதை மட்டும்தான் நான் சுற்றுறேன். சுற்றி இங்கேருந்து இந்த பீஸை இப்போ இங்கே கொண்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம எந்த பீஸை ஹைட் பண்ணோம், இந்த பீஸை ஹைட் பண்ணாமல் ஹைட் பண்ண பீஸை எப்பயும் போல் மேலே கொண்டு வந்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம F2L பேர் உருவாக்கிட்டோம். ஓகே, இப்போ இப்படி நம்ம பேர் உருவாக்கிட்டு இந்த பேர் இங்கே வரணும். என்ன பண்ணுவோம், அப்படியே இதை சைடில் தள்ளுவோம். இதை மொத்தமாக இந்த ரைட்டு மட்டும் மொத்தமாக அப்படியே மேலே ஏற்றுவோம். இதை இதோட ஜாயின் பண்ணி அப்புறம் கீழே இறக்கிடுவோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம பேர் உருவாக்கிட்டோம், சேர்த்துட்டோம். இது ப்ராக்டிஸ் மோட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கடற்கன்னு சொல்லிட்டு போவேன். நீங்கள் லேர்னிங் மோடில் இதை தெளிவாக பொறுமையாக உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன், அதை நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து இந்த பீஸ், அதாவது நம்ம கார்னர் பீஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு கார்னர் பீஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான எட்ஜ் பீஸ் நம்ம மேலே கொண்டு வரதுக்கான முயற்சிகளை செய்யலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த ப்ளூ ஆரஞ்சு கார்னர் பீஸ் வந்து நமக்கு இருக்குது, ஆனால் அதோட எட்ஜ் பீஸ் இல்லை. அப்படின்னா அதோட எட்ஜ் பீஸ் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கேயே இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம மேலே கொண்டு வரணும். அப்படிங்கும்போது இதை முதல்ல இதுக்கிட்டேருந்து தூரமாக கொண்டு போகணும். இதை இப்படி தள்ளி விட்றோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஹைட் பண்ணிவிட்டு இதை மேலே கொண்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் ரெண்டையுமே. இப்போது மேலே கொண்டு வந்துட்டு இதையும் மேலே கொண்டு வரணும். இது ரெண்டையும் தனியாக கொண்டு போயிட்டு இப்போ நம்ம இந்த ஆரம்பத்தில் போட்ட ப்ளஸ்ஸை வந்து பாதிக்கப்படணும், இது கீழே கொண்டு போயிடணும். ஓகேங்களா? எப்படி உங்களுக்கு ஸ்ப்ளிட் அண்ட் ஹைட் பண்ணுறதும் தெரியும், அதன்படி இதை மேலே கொண்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான கார்னர் பீஸ், எட்ஜ் பீஸ் ரெண்டுமே இங்கே இருக்குது. இப்போ அதை சரியான இடத்துல வச்சுக்கிட்டு நாம் அது எங்கே போகணும், அதாவது என்ன மெத்தட்னு அதுக்கப்புறம் முடிவு பண்ணணும். ஓகே, ஆரஞ்சு, ப்ளூ, இது இந்த பீஸ் இங்கே தான் வரணும். ஸோ ப்ளூ சென்டரு, ஆரஞ்சு சென்டர், இது இங்கே வரணும். ஓகே, இப்போ பாருங்கள், இது நம்மளோட கார்னர் பீஸ், இது நம்மளோட எட்ஜ் பீஸ். கரெக்டுங்களா? கார்னர் பீஸ் இங்கே இருக்குது, எட்ஜ் பீஸ் இங்கே இருக்குது. அப்படின்னா இது என்ன,
மேலே பார்த்து தான் முடிவு பண்ணுவோம். இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆச்சு. என்ன இது வந்து ஃபஸ்ட்டு டெக்னிக். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டெக்னிக்னால் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு டெக்னிக்கில் உங்களுக்கு ஒயிட் ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா நம்ம எட்ஜ் பீஸு இங்கே இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட் டெக்னிக் நம்மளது என்ன? ஒயிட்டு ஃப்ரண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தேவையான எட்ஜ் பீஸ் இங்கே இருக்கணும். அதே ஒயிட்டு இங்கே இருந்துச்சுன்னா, அதாவது என்ன சொல்லுவோம், ரைட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான எட்ஜ் பீஸ் இங்கே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம எட்ஜ் பீஸ் இங்கே இருக்குது, ஆனால் ஒயிட் ஃப்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம எட்ஜ் பீஸை இங்கே கொண்டு வரணும். அவ்வளோதான் நம்ம வேலை. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? அப்போ இந்த பீஸ் வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கணும். கீழே கொண்டு வந்துடுறோம். இப்போ கீழே கொண்டு வந்தோம், இந்த பீஸ் எதாவது பாதிக்கப்பட்டிருக்கா? இல்லை. ஓகே, அதனால் கீழே கொண்டு வரோம். பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ இந்த பீஸை நான் கீழே கொண்டு வந்துட்டு இதை இங்கே கொண்டு வரோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். கொண்டு வந்துட்டுனா அதாவது மற்ற பீஸை பற்றி இந்த சமயத்தில் நம்ம கவலைப்படக்கூடாது. இப்போ மறுபடியும் இதை மேலே கொண்டு போய்க்கிறோம். இப்போ இப்படி கொண்டு வந்துட்டு என்ன நம்ம பண்ணுவோம்? இதை இங்கே அப்படியே ஃப்ரண்ட்டு திருப்பி ரெண்டையும் சேர்த்துட்டோமா? அவ்வளோதான். சேர்த்திட்டு மறுபடியும் இதை அப்படியே திருப்பி கொண்டு வந்து சேர்த்துட்டு மறுபடியும் ஃப்ரண்ட்டு கீழே இருக்கிறோம். இதை நீங்கள் பொறுமையாக பார்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சில சமயம் வந்து இது தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு டெக்னிக்காக கூட தேவைப்படாது. ஓகேங்களா? அடுத்து ஏதாவது ஒயிட் கார்னர் பீஸே இருக்குதுன்னு பார்க்குறோம். பாருங்கள், இந்த கார்னர் பீஸ் மேலே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட எட்ஜ் பீஸ் இருக்குதான்னு பார்க்கணும். இது என்ன? ப்ளூ ரெட். ஸோ ப்ளூ ரெட் ஏதாவது பீஸ் இருக்குதா? இல்லை. ஸோ ப்ளூ ரெட் பீஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு சில சமயம் அமையும். அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸை நான் பண்ணுறது. உங்களுக்கு எப்படி இயல்பாக மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், இது ரெண்டு இப்படி சேர்ந்துருக்குது இல்லையா? இதை நம்ம வேறு எந்த குழப்பமும் பண்ணாமல் ஈஸியாக சேர்த்துக்கலாம். என்ன பண்ணணும்னா, இதை மேலே கொண்டு போய் ஒரு சைடு தள்ளி விட்டுருணும். இப்போ என்னாச்சு நமக்கு? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சேர்த்துனது 2 பீஸஸ் சேர்த்துருக்கோம். இப்போ இதை மேலே கொண்டு போயிட்டு வெளியே தள்ளி விட்டுறோம். அதாவது இந்த பீஸ் இங்கே கொண்டு வந்துட்டு மறுபடியும் இது கீழே கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? இப்போ இது ஏற்கனவே சேரா பீஸ், இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம வந்து அப்படியே டெக்னிக்கலாக யூஸ் பண்ணி அப்படி திருப்பி இப்படி திருப்பி அமைய ஒரு பேர் நமக்கு சேர்ந்துருச்சு. கரெக்டுங்களா? இப்போது இதை லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த பேர் நமக்கு சேர்ந்துருச்சு இல்லையா? என்ன பண்ணுவோம்? லெஃப்ட்டில் வந்தால் இதை இப்படி தள்ளுவோம். அதாவது இது இங்கே வரணுங்கிறதுனால இதை மேலே ஏற்றி இதை இப்படி கொண்டு வந்து மறுபடியும் இதை கீழே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம 3 கார்னர் சேர்த்துட்டோம். இன்னும் மீதி இருக்கிறது இந்த ஒரு கார்னர் தான். இதை என்ன பண்ண வரோம்? ஏதாவது ஒயிட் கார்னர் பீஸ் மேலே இருக்குதா? இருக்குது. பார்த்திங்களா? அதுவும் அமைஞ்சிருச்சு. இந்த மாதிரி சில சமயம் அப்போ சந்தோஷமாக எடுத்துக்க வேண்டியதான். இப்போ என்ன பண்ணுவோம்? இது இந்த பக்கம் இங்கே வரணுங்கன்னா இப்படி வச்சுக்குவோம். இதை இப்படி கொண்டு வரோம். அப்புறம் இதை மேலே கொண்டு போகிறோம். இதை மறுபடியும் எதை எடுத்து கொண்டு போய் கீழே இருக்கிறோம். இப்போ பாருங்க, F2L சேர்த்திட்டோம். அவ்வளோதாங்க. இதை நீங்கள் பார்த்து இதுதான் விஷயமா அப்படின்னு நீங்கள் கண்ணால் பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். இதோட ப்ராக்டிஸ் முடிஞ்சுது. இந்த 3 டெக்னிக்ஸ் பயன்படுத்தி உங்களுக்கு சேர்த்து தெரிஞ்சால் வேலை முடிஞ்சுது. சரிங்களா? வாங்க அடுத்து இன்னொரு ப்ராக்டிஸ் பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ராக்டிஸ் நான் கொஞ்சம் கடகடன்னு தான் போக போகிறேன். பாருங்கள். ஸோ நான் ப்ளஸ் போட்டுட்டேன். அடுத்து கார்னர் பீஸ் எதாவது மேலே இருக்குதுன்னு பார்க்குறேன். இங்கே ஒரு கார்னர் பீஸ் இருக்குது. இதுக்கான எட்ஜ் பீஸ் ஏதாவது இருக்கா? இல்லை. அதாவது ரெட்டு க்ரீனுக்கான எட்ஜ் பீஸ் எதுவும் இல்லை. ஆனால் இதுதான் அதோடய எட்ஜ் பீஸ். இது சேரலாம், நான் மேலே கொண்டு வரேன். அதுக்காக சேர்த்ததுக்காக மேலே கொண்டு வரேன். ஸோ மேலே கொண்டு வரேன். அதை இடத்துக்கு கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டேன். இப்போ பார்க்கும்போது இதுதான் என்னோடய தேவையான பீஸ்கள். இது வந்து ஒயிட் மேலே இருக்கிறதுனால இதோட தேர்ட் டெக்னிக் முடிவு பண்ணிட்டேன். ஸோ தேர்ட் டெக்னிக் முடிவு பண்ண பிறகு இப்போ நம்ம ஒயிட் நம்ம இங்கே வச்சுக்க தேவையில்லை. அதோட இடத்துல இங்கே மேட்ச் பண்ணுறேன். இங்கே மேட்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்? அதாவது இந்த டாப் பீஸுக்கு ஆப்போசிட் சைடு நான் இதை ரைட்டோ லெஃப்ட்டோ திருப்புவேன். இப்போ நான் இது டாப் பீஸு ரெட்டாக இருந்தனால அதுக்கு ஆப்போசிட் சைடு திருப்பிட்டு இந்த பீஸை கொண்டு போய் அங்கே கொண்டு போக போகிறேன். மேட்ச் ஆகிரும். இப்போ பாருங்கள், இது மேட்ச் ஆகிருக்கும். மேட்ச் ஆனதுனால நம்ம முன்ன பண்ண மாதிரி இதை மேலே கொண்டு வந்துட்டு கொண்டு வந்துடுறோம். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம பீஸ் சேர்த்த மாதிரி தான். இப்போ இதை வெளியே கொண்டு போய் இதை கொண்டு வந்து சேர்த்திடுறோம். அவ்வளோதான். அடுத்து இந்த பீஸ் இருக்குது. இந்த பீஸுக்கு ஆரஞ்சு க்ரீனு ஏதாவது பீஸ் இருக்குதா? இல்லை. என்ன இல்லை? அதாவது எட்ஜ் பீஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் பாருங்கள், 2 பேர் சேர்ந்துருக்குறாங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது 2 பேர் ஸ்ப்ளிட் பண்ணோம். இப்படி பண்ணுறோம். 2 டைம் பண்ணி மேலே ஏற்றும் போது இப்போ நமக்கு ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க. கரெக்டாக? இப்போ இங்கே 2 பேர் இங்கே இருக்கிறாங்க. மேலே பார்க்க 2 டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. ஃபஸ்ட் டெக்னிக் இங்கே இருக்கிறதுனால இந்த பீஸ் இங்கே வரணும். நான் என்ன பண்ணுறேன்? இவரை ஹைட் பண்ணுறேன். இவரை ஹைட் பண்ணும்போது பார்த்தீங்களா, இவர் பாதிக்கப்படுவார். அதனால் இதை அப்படியே 2ஆக திருப்பி பின்னாடி கொண்டு போயிட்டு
இப்போ இதை ஹைட் பண்ணி இங்கே கொண்டு வரேன், மாதிரி மேலே கொண்டு வரேன். இப்போ அதே மாதிரி ரெண்டாக திருப்பி இங்கே கொண்டு வரேன். ஸோ இது க்ரீன் ஆரஞ்சு. முதல்ல என்ன பண்ணுவோம், க்ரீன் ஆரஞ்சு ப்ளூ. ஸோ இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன். இப்போ 2 பேரும் கரெக்டாக இருக்காங்க. கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு டெக்னிக் பொறுத்தவரைக்கும் நீங்கள் திருப்பும் போது அது சேர்ந்து வர மாதிரி வந்துடும். ஆனால் செகண்ட் டெக்னிக்கு நம்ம இங்கேயோ கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை உள்ளே கொண்டு போய் இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ மேலே ஒயிட் எதுவுமே இல்லை, இங்கே ஒரு ஒயிட் இருக்குது. இதை நான் மேலே கொண்டு போய்க்கிறேன். இப்படி கொண்டு போய் ஒரு தள்ளி விட்டுனா மேலே வந்துடுச்சு. இப்போ இது மேலே இருக்குது. ஓகே, ஆரஞ்சு ப்ளூ இதாக இருக்கா, இருக்குது. ஸோ ஆரஞ்சு ப்ளூ. இப்போ இது வந்து தேர்ட் டெக்னிக் இருக்கிறதுனால நான் ஆரஞ்சோட மேட்ச் பண்ணுறேன். இது வந்து மேலே இப்போ ப்ளூ கலர் இருக்குது. ப்ளூக்கு ஆப்போசிட் சைடு திருப்பினா இது ஆப்போசிட் சைடு, இந்த சேம் சைடு. இப்போ ஆப்போசிட் சைடு திருப்பினா இப்போ இவங்க 2 பேர் மேட்ச் பண்ணிடுறேன். இப்போ மேலே கொண்டு போய் இப்போ எனக்கு பேர் உருவாயிடுச்சு. இப்போ பேர் உருவானா அது எந்த சைடு கரெக்டாக உருவாயிருக்கும் அந்த சைடு இதை பொறுத்தவரைலாம் அது கரெக்டாக போய் அமைஞ்சிக்கும். இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து இன்சர்ட் பண்ணால் போதும். இப்போ என்ன பண்ணுவோம், இதை எப்படி கொண்டு போவோம், இதை எப்படி கொண்டு போவோம், இதை எப்படி கொண்டு வரும், இதை கொண்டு வரும். அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ ஒயிட் பீஸ் இது உள்ள இங்கே தான் இருக்குது. இந்த பீஸை நாம் மேலே கொண்டு போக போகிறோம், தள்ளி விட்டுக்கிறோம், கொண்டு வரோம். ஓகே, இப்போ இந்த பீஸ் இங்கே தான் வரணும், கரெக்டான இடத்துல இருக்குது. இதோட பீஸ் வந்து இந்த பீஸு, இது இங்கே இருக்குது. இது என்ன, 2 பேருமே சேமாக இருக்காங்க அப்படின்னா இது செகண்ட் டெக்னிக். செகண்ட் டெக்னிக் என்ன பண்ணுவோம், ஒயிட் இங்கே இருக்கான்னு பார்ப்போம். ஒயிட் இங்கே இருந்துச்சா அப்படின்னா இந்த பீஸ் நம்ம இங்கே கொண்டு வந்து இப்படி மேட்ச் பண்ணுவோம். இங்கே இருந்துச்சுன்னா இப்படி மேட்ச் பண்ணுவோம். இப்போ நமக்கு இங்கே இருக்குது, அதனால் இப்படி மேட்ச் பண்ண போகிறோம். இப்போது இந்த பீஸை நான் இப்படி தான் ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா ரைட்டை திருப்பி கீழே நான் வந்து என்ன பண்ணோம், ஹைட் பண்ணோம். அப்போ இதை நம்ம கொண்டு வரலாம். ஆனால் அதில் என்ன பிரச்சனை, இந்த பீஸ் பாருங்கள், இந்த பீஸ் நமக்கு பாதிக்கப்படும். அதனால் பழைய நிலைமைக்கு முதல்ல கொண்டு போயிடுறேன். இப்போது ஏற்கனவே இந்த பீஸ் தப்பாக இருக்கு இல்லையா, எப்போ மேலே என்ன பண்ணுவோம், பின்னாடி கொண்டு போகிறோம். அதுக்கப்புறம் இதை இப்படி ஹைட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு பிரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்படி கொண்டு மேலே ஏற்றிக்கிறேன். மறுபடியும் இந்த பீஸை இங்கே கொண்டு வந்துக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் டன் 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 டன். அவ்வளோதாங்க. இப்போ நாம் F2L சேர்த்துக்கிறோம். நிச்சயமாக கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகாக புரியும். சரிங்க, இப்போ பயிற்சியை ரொம்ப அருமையாக முடிச்சிட்டிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அவ்வளோதாங்க. பயிற்சி பண்ணிட்டோம்னா எதுவுமே இந்த உலகத்தில் பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா. ஆகையால் பயிற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் அடிக்கடி சொல்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், அதே தான் இப்போ சொல்ல போகிறேன். என்னென்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது மெதுவாக கவனமாக செய்யுங்க. ஏன்னா அந்த விஷயத்தை செய்யும் போது நம்ம அதை கவனிக்கவே இல்லைன்னு வச்சுங்களேன், அதை நம்ம செய்யாமையே இருக்கலாம். ஆகையால் பொறுமையாக அதை கவனித்து செஞ்சுருங்க. அப்படி மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த முறை உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு பிரச்சனையே தெரியாது. ஆகையால் மெதுவாக கவனமாக செய்யுங்க ஒவ்வொரு மூவ் பண்ணும்போதும். சரிங்களா. அடுத்து CFOPல C கிராஸ் பார்த்துட்டோம். இப்போது F2L பார்த்துட்டோம். அடுத்ததாக நாம் CFOPல OLL பார்க்க போகிறோம். OLLனா என்ன, ஓரியன்டிங் த லாஸ்ட் லேயர். சரிங்களா. இந்த OLLும் ஒரு ரொம்ப அற்புதமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். சின்ன அல்காரிதம்ஸை வச்சு OLL நம்ம முடிச்சிடலாம். ஆகையால் OLL ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு OLL கற்றுக் கொடுக்கறதுக்காக அடுத்த காணொலியில் நான் காத்திருக்கேன். வாங்க. உலக அனைவருக்கும் மீண்டும் ஒரு அன்பான வணக்கங்கள். இப்போ நாம் காணொலியோட இறுதிக்கு வந்துட்டோம். இதில் சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா அதை உறுதி பண்ண ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருவரோட கருத்தையும் படிக்கிறதுக்காக நான் காத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சுது, என்ன புரிஞ்சுது, ரொம்பவும் பிடிச்சிருந்ததா, இதையெல்லாம் கண்டிப்பாக எழுதுங்க. அது நம்ம ரூபிக்ஸ் கியூப் இன் தமிழ் யூடியூப் சேனலை இன்னும் முன்னேற்றுறதுக்கு கண்டிப்பாக பயன்படும். ஆகையால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச அளவு இதை ஷேர் பண்ண முயற்சி பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் உங்கள் ஃபேஸ்புக் பேஜ்லையாவது இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபேஸ்புக் பேஜ் ரூபிக்ஸ் கியூப் இன் தமிழ் இருக்குது, அதையும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரூபிக்ஸ் கியூப் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுற ஒருத்தராக இருக்கீங்களா அப்படின்னா நம்ம ரூபிக்ஸ் கியூப் இன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் அதுக்கு பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பில்லை ஆன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனே உங்கள் இமெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஞாயிறு காலை 5 மணிக்கும் உங்களுக்காக ரூபிக்ஸ் கியூப் சம்மந்தமான ஒரு காணொலி காத்திருக்கும் அப்படிங்கிறத அன்போடு சொல்லிக்கிறேன்.
ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோக்களை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோ ரூபிக்ஸ் கியூப் சம்மந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுத்தரும் அப்படின்னு நம்புகிறேன். ஆகையால் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி.